வித் லவ் ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிற சத்யாக்கு ஃபைனலி மோனிஷாங்கிற ஒரு பொண்ணு மேட்ச் ஆகுறாங்க. அவங்கள பார்க்க போகும்போது ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ற லவ் ஸ்டோரிஸால அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த வித் லவ் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த வித் லவ் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ் குட்டி மெசேஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த படம் இன்னும் நீங்க பாக்கலைன்னா இந்த படத்தை பாத்துருங்க. இந்த ரிவ்யூ கூட பார்க்க தேவையில்ல. ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கும் தம்ப்நெயிலும் சரி, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தனித்தனியா ஓனா டைப் பண்ணி இப்படி பண்ணா கரெக்டா இருக்கணும் நானே செல்ஃபா ஒன்னொன்னும் பார்த்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்பி போட்டுட்டு இருக்கேன். அண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. அதுல ஆவரேஜ் டியூரேஷன் ஃபுல் லென்த் வீடியோல பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கும்போது மேக்சிமம் 1 மினிட்குள்ள தான் வந்து கோயம்புத்தூர் விமர்சகர் 2 இந்த சேனலோட வீடியோஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு 10 பேர் 100 பேர் நம்ம வீடியோவை பார்த்தாலும், நம்ம வீடியோவை அந்த ஆவரேஜ் டியூரேஷன் 1 மினிட்ல பார்த்தாலும், அதுல இந்த 100 பேர்ல யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா நான் ஃபுல்லா பேசுறத கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போவாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அண்ட் அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். பட் இது எப்போ ஹிட் ஆகுதுன்னா, எனக்கு நம்ம சேனலை பத்தி ஒரு 4-5 பேர் ஏதோ கான்வர்சேஷன் பில் பண்ணேன். இந்த சேனல்ல இவ்வளோ இதெல்லாம் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் தான் பாக்குறாங்களா, இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தலாமே, இப்படி மாத்தினா நீங்களுமே ஃபேமஸ் ஆகலாமே, இவ்வளவு வருஷமா இருந்தும் இன்னும் ஏன் ஃபேமஸ் ஆகாம இருக்கீங்க இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமா வந்து என்கிட்ட பர்சனலாவும் சரி, காமனா என்னை பார்க்கும்போதும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு சில இடங்கள்ல இப்பவும் சரி அப்பவும் சரி லைட்டா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். இதுல ஹைலைட்டே என்னன்னா, அப்படி சொன்னவங்க யாருமே சேனல் வீடியோஸை ஒரு வீடியோ கூட நம்ம சேனல்ல பார்த்துருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எது சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோவை 10 பேர் பாக்குறாங்களோ இல்ல ஒருத்தர் பாக்குறாங்களோ, அந்த ஒருத்தருக்காக கடைசி வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட ஒர்க்குன்னு நான் நம்புறேன். ஃபேமஸ் சக்சஸ்ங்கிறதெல்லாம் என்னோட புரிதல் படி நம்ம எப்படி வந்து சொசைட்டில நம்மளை வந்து பிரதிபலிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், இவங்க முன்னாடி நம்ம கெத்தா நிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தது இல்ல. நான் எனக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் என்னால கொண்டு வர முடியும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு என்னோட சேஞ்சஸை தான் நான் வந்து அந்த சக்சஸ் மீட்டரா வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். குட்டி மெசேஜ்னு சொல்லலாம் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, கொஞ்சம் லென்த்தா போயிட்டேன். அண்டு யாருக்காவது இது வந்து ஹெல்ப் ஆகிருக்கும். அண்ட் என்னை பத்தி தெரியாதவங்க இதன் மூலியமா என்னை பத்தி ஏதாவது லைட்டா கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் ஒரு சைடா நம்பி வச்சுக்கிறேன். யாராவது ரிவ்யூ பார்க்க வந்தா என்னமோ அவன் சொந்த கதை சொக கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. வித் லவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்துல முக்கியமா எனக்கு சூப்பரா தெரிஞ்சது வந்து இந்த படத்துல காட்டின சீன்ஸ், அந்த அந்த சீன்ஸை எந்த இடத்துல வச்சு பிளே பண்ணணும்னு எழுதின ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். ஏன்னா இந்த படத்துல வர எமோஷன் அண்ட் சீன்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த லவ் ஜான்ரால வந்திருக்கும். இதை நான் வந்து எப்படி உங்களுக்கு விஷுவலா சொல்றேன், என்னோட ஐடியாலஜி என்ன, என்னோட கதை என்ன அப்படின்னு டைரக்டர் மதன் எப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அட்டம் எனக்கு பர்சனலா இந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரு படம் பார்க்குற ஃபீலே வந்து இந்த படம் வந்து எனக்கு கொடுக்கல. நம்ம யாரோ ஒரு லைஃப் ஸ்டோரியை கேட்டுட்டு இருக்கோம், அந்த உலகத்துல நம்மளும் ஒரு தேர்ட் மேனா வந்து யாரோ சொல்றதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து எல்லா படங்களும் மாதிரி வந்து என்னால பார்க்க முடியல. இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா நம்மளுக்கு மிரர் மாதிரி நம்ம லைஃபையே நம்மளுக்கு போட்டு காட்டுற மாதிரி ஒரு முக கண்ணாடி மாதிரி தான் வந்து நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு டைலாக்ஸும் சரி சீன்ஸும் சரி நம்ம டே டு டே லைஃப்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட லைஃபை ஏன் நம்மளுக்கே நடந்ததை நம்ம எப்படி பேசியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமேட்டிக்கா இல்லாம டைலாக்ஸை ரொம்ப சிம்பிளரா வச்சங்காட்டி இந்த படத்தோட என்னால கனெக்ட் ஆக முடிஞ்சு. யதார்த்தமான ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி, ஒரு ஸ்கூல் லைஃபை காட்டியிருக்காங்க. நம்ம கதை சொல்லும் போது நம்மளுக்கே தெரியும் இதுல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னாதான் அந்த விஷயம் கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு ஒரு 90% உண்மையில ஒரு 10% வந்து பொய்ய கலந்துதான் சொல்லுவோம். அந்த விஷயத்த காமெடியில ஆட் பண்ணி ஹியூமர் சீன்ஸா காட்டின விஷயம் நல்ல டச்சுங்க இந்த வித் லவ் படத்துல. டெக்னிக்கல் வைஸ் லொகேஷன் செலெக்ஷன் அண்ட் அபிஷன் ரூமோட ஆர்ட் ஒர்க், ஷான் ரோல்டனோட மியூசிக், ஸ்ரேயஸ் கிருஷ்ணனோட சினிமோட்டோகிராஃபி, சுரேஷ்குமாரோட எடிட் ஒர்க், இந்த டெக்னிக்கல் சைடெல்லாம் இந்த படத்தோட எமோஷனை ஆடியன்ஸ் கிட்ட கடத்துறதுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வகையில அவங்களோட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அபிஷன் அண்ட் அனஸ்வரா ரெண்டு பேரும் லிட்ரலி இந்த ஜெனரேஷனோட டீன் கேரக்டர்ஸை வந்து இமிட்டேட் பண்ணி ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க.
அனஸ்வராலாம் இந்த அளவுக்கு ஜாலியா வந்து நான் கடைசியா சூப்பர் சரண்யாங்கிற மலையாள படத்துல தான் பார்த்தேன். அண்ட் அபிஷன் ப்ளே பண்ண சத்யா ரோல்ல நீ நம்மாலியா, நான் நினைக்கிறது அப்படியே இப்ப திரையில சொல்ற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அபிஷன சத்யா வாஸ் டூ குட் அட் ஆக்டிங். நேச்சுரலாவே அவருக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருது. அண்ட் இந்த படத்தில் நடிச்ச மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பரான ஆக்டிங் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா சத்யாவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்ச தினேஷ் அவங்களோட ஆக்டிங்கும், பாலாஜி அண்ட் அனிஷா அனிஷா வந்து டோட்டலி எனக்கு ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். அவங்க இந்த அளவுக்கு சூப்பராக நடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அனிஷா கேரக்டர் பண்ணவங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு ஒரு ஃப்ரேமுமே வந்து ஒரு கதை சொல்லுது. மியூட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு இந்த படத்துல இதுதான் கன்வே பண்ணியிருக்காங்கங்கிறது புரியும். அண்ட் நான் வாய் விட்டு சிரிச்ச படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. காமெடி அவ்வளோ பியூரா இருந்துச்சு, திணிச்ச மாதிரியே தெரியல. டைரக்டர் அண்ட் ரைட்டர் மதன், யார்யா நீ? ஜஸ்ட் திரும்பி பார்க்குற சீன்ல ஒரு கேரக்டர் ஆர்க்கு, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வச்சு ஒரு எமோஷனை ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே, சூப்பர். டைரக்டர் மதனோட செம்ம ரைட்டிங்னு சொல்லுவேன் இந்த படம் டோட்டலாவே. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் வந்து நான் இன்ஃப்ளூயன்சர், நான் வந்து டிசைனர் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த வேலையை படத்துல காட்டின மாதிரி தெரியல. ஏன்னா அங்க சுத்துறாங்க, இங்க சுத்துறாங்க, அந்த வேலைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கன்வின்சிங்கான சீன் எதுவுமே இல்லை. பட் ஆனா அப்படி சொல்லினாலும் எல்லா சீனுமே ஒர்க் அவுட் ஆகுது. பட் அந்த லாஜிக்கை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி படத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா படம் முடியிற வரைக்கும் எல்லா சீனுமே வந்து உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணும். ஒரு சீன் கூட வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி படம் தான் இந்த வித் லவ். அண்ட் சில லைஃப் லெசன்ஸுமே வந்து புரியுற மாதிரி ஈஸியா கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர் மதன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஒண்ணு நினைப்போம் இதுதான் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு மத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்காம அதையும் பண்ணி முடிச்சிருவோம். அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு அவங்களையுமே கன்வின்ஸ் பண்ணிடுவோம். அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கூட கேட்காம. அண்ட் நம்மளா ஒண்ணு யோசிச்சு இந்த மாதிரி ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லாமலேயே நம்மளுக்குள்ள வச்சிருப்போம். இந்த மாதிரி 2 விஷயங்களை நீங்க பண்றதும் தப்பு, யோசிக்கிறதும் தப்பு அப்படின்னு சிம்பிளா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதோட எமோஷன் ரொம்ப அதிகமா ஹிட் ஆகும் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குற ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப பெர்ஃபெக்டா, அவ்வளோ தெளிவா, அவ்வளோ அர்த்தமானதா வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் எடிட் ஒர்க்கை பத்தி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து இந்த சீன்லாம் வந்து இப்படி காமிச்சா போதும்னு சொல்லிட்டு டியூரேஷனை இழுக்காம அதை வந்து வாய்ஸ் ஓவரா வச்சு கிரெடிட்ஸ்ல நவுத்துனதா இருக்கட்டும், சில விஷயங்களை இதுக்கு ஒரு சீன் வைக்கணுமா அப்படின்னு டைரக்டா கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த சீனுக்கான அது ஏன் நடந்துச்சுன்னு ரிவீல் பண்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு பர்சனலா இந்த படத்துல எடிட்டிங்ல பிடிச்ச விஷயங்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அது ஆக்சுவலி ஒரு கட் சீன் தான். பட் ஆனா பார்க்கும்போது வாண்டடா கட் பண்ண மாதிரி படத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இன்னும் பேசுனேன்னா இந்த வித் லவ் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டே இருப்பேன். பட் அந்த விஷயங்கள்லாம் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். அண்ட் இப்பவே வந்து நிறைய மைல் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால ஸ்பாய்லரே இல்லாம எல்லாத்தையுமே வந்து இந்த வித் லவ் படத்தை பத்தி கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலீங்கன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த வித் லவ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 90 மார்க்ஸ் தருவாங்க. வித் லவ் வில் ஃபீல் லைக் அ வார்ம் ஹக் டு யூ வென் யூ லீவ் த தியேட்டர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.